சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ரெண்டாம் யாமம் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போலி நம்பூதிரியார எப்படி எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு நம்பூதிரியை காட்டுறாங்க. இவருக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க. முதல் பையனால இவருக்கு பேரும் புகழும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2வது பையனால இவருக்கு மிகப்பெரிய அழிவும் மிகப்பெரிய நஷ்டமும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அந்த 2வது பையனை கொலை பண்ண சொல்லி மருத்துவர்கிட்ட சொல்றாரு. இதுல எது முதலாவது பிறந்த குழந்தை அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபியூஷன் ஆகுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. இதனால ஒரே இடத்துல 2 குழந்தைகளும் வளருது. இதுல யாதவ் அப்படிங்கிற ஒரு பையன் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா நம்பூதிரி பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் பண்றான். இதனால அவனை பார்த்து இவன் தான் தனக்கு பேரும் புகழும் கொண்டு வருவானோ அப்படின்ற மாதிரி அவனை ஸ்பெஷல் கேர் எடுத்து வளர்க்கிறாரு அவனுடைய அப்பா. 2வது பையனை அந்த இன்னொரு பையனை வந்து பாத்தீங்கன்னா அவனை பெரிய அளவுல கண்டுக்கல. இப்படியா போயிட்டு இருக்கிற சமயத்துல அடுத்த கட்டமா என்ன ஆச்சு, என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, அதுக்கு பிறகு சுவாசிகா எப்படி இதுக்குள்ள வராங்க, அவங்க அந்த யாதவ் கிட்ட என்ன மாதிரியான விஷயத்த பாக்குறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அதாவது போலி நம்பூதிரியார எப்படி எக்ஸ்போஸ் பண்றாங்க, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை எடுத்து ஒரு கதையா கொடுத்ததுக்கே ஒரு பாராட்ட சொல்லி ஆகுது. ஏன் அப்படின்னா போலி நம்பூதிரியார் தன்னுடைய ஃபாலோவர்ஸை எப்படி, அதாவது பெண்களை எப்படி நம்ப வச்சு ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் எல்லாம் காட்டினதுக்கு உண்மையே பாராட்டியே ஆகணும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்களுக்கு இறுதியா என்ன ஆச்சு, அண்ட் சுவாசிகா எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. அதே போல அந்த இனிஷியல் செட்டப் 2 குழந்தைகள் பிறக்குது, அதற்கு பிறகு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஸோ அப்படிங்கிற ஒரு பரபரப்பை ஆரம்பத்திலேயே உருவாக்கியிருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியா கொண்டு போன விதம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சுவாரஸ்யமோ ஒரு பரபரப்போ கதையில ஒரு த்ரில்லிங்கோ எதுவுமே இல்லை. ரொம்ப ஆர்டினரியா கொண்டு போன மாதிரியான ஒரு ஃபீல். அதாவது சுவாசிகாவுடைய கதையா இருக்கட்டும், உன்னியுடைய கதையா இருக்கட்டும், அவங்க 2 பேருக்குமான அந்த லவ் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரியா எந்த ஒரு பரபரப்பும் சுவாரஸ்யமும் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதமும் ஓரளவுக்கு நீட்டா முடிச்சிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். இன்னும் கூட பெட்டரா ப்ரொடக்ஷன் வேல்யூ பண்ணிருக்கலாம், மேக்கிங் வைஸ் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், ஸ்டோரி வைஸ் அந்த திரைக்கதை இன்னும் பெட்டரா அமைச்சிருக்கலாம். இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் கொஞ்சம் வேற லெவல்ல இருந்திருக்கும். அடல் சீனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அடல் சீன்ஸ் 2 சீன் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிருங்க. இந்த படத்துக்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.